நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்று செவ்வாய்க்கிழமை. என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறினார். என்னுடைய மாமா எந்த கிழமை வருவார் அப்படின்னு 10th நியூ புக்ல கேட்டிருக்கான். இது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் இந்த 45 7ஆல வகுத்துருங்க. அது 7ஆல வகுத்தா 6 7 42ன்னு வரும். அப்போ மீதி 3 இருக்கும். கரெக்டுங்களா? 3 சரிங்களா? அப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அப்ப நாளைக்கு புதன்கிழமை, நாளை மறுநாள் வியாழக்கிழமை, 2 நாள் ஆச்சா? அதுக்கு அடுத்தது 3வது நாள் வெள்ளிக்கிழமை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த மாடல்ல ஆல்ரெடி 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டுட்டான், 2016 VAO எக்ஸாம்லயும் கேட்டுட்டான். மொத்தம் 9 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல 6 கேள்விகள் 10th நியூ புக்ல இருந்துங்க. இந்த 9 கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த டைப் எப்படி போடலாம் அப்படின்றத முதல் கொஸ்டின் படிச்சுட்டு சொல்றேன், தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை, 61 நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. 2016 VAO, 2017 PC எக்ஸாம், 2018 RRB எக்ஸாம்ல இதே கேள்வி கேட்டு வச்சிருக்கான். அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமையாங்க, ஓகே, 61 நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு கேட்குறான். நீங்க என்ன பண்ணோம், 61 நாளைக்கு நம்ம கூட்டினே போனோமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஈஸி. நமக்கு ஒரு வருஷம்னா 365 நாள் இருக்கு, கரெக்ட். இந்த 365 நாளுக்கு நம்ம கிட்ட கிழமை இருக்கான்னு கேட்டா, அதாவது 365 கிழமையா இருக்குது? கிடையாது, 7 கிழமை தான். இப்போ திங்கக்கிழமைனா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு மறுபடியும் திங்கள் வரும். அப்ப 7 நாளைக்கு ஒரு முறை திருப்பி திருப்பி அதே தான் வரும். ஆமா தானேங்க? இன்னைக்கு திங்கக்கிழமைனா 7 நாளைக்கு அப்புறம் போய் 8வது நாள் பார்த்தா திங்கக்கிழமை தான் இருக்கும். அப்ப 7 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் திங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க 61 நாளைக்கு நம்ம கவுண்ட் பண்ண தேவை இல்லை. அதுக்கு பதிலா இந்த 61ன்னு கொடுத்துருக்கான் இல்லையா, அதாவது ஒரு கிழமைய கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன கிழமைன்னு கேட்டானா அது எத்தனை நாள் கொடுத்துருக்கான்? 61. அதை 7ஆல வகுத்துருங்க. ஏன் 7ஆல வகுக்கணும்? 7 கிழமைகள் தான் இருக்கு, 7 கிழமை தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அதனால நான் 7ஆல வகுத்துக்கிறேன். புரியுதுங்களா? புரியுது சார். இப்ப 7ஆல முழுமையா எத்தனை வாட்டி வரும்னு பார்த்தா 7 49, 8 7 56, 9 7 63. இங்க இருக்கிறது 61 தான். அப்போ 9 7 63 வராது. அப்ப 8 7 56 அடிபட்டுரும். கரெக்டா 56. 8 7 அதாவது 8 7 56 போயிடுது. மீதி எவ்வளவு இருக்கு? 61ல 56 போச்சுன்னா 5ன்னு வருது மீதி. கரெக்டா? இந்த மீதி இருக்கிற 5 தாங்க முக்கியம். புரியுதுங்களா? மீதி எத்தனை நம்பர்ஸ் வருது அப்படின்னு பாருங்க. 5ன்னு வருது. அவ்வளவுதாங்க, போதும், இது போதும். இப்ப பாருங்க, இன்னைக்கு திங்கக்கிழமை, அப்போ 5வது நாள் என்ன கிழமை அது கண்டுபிடித்துக்க ஈஸி தானே? புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு திங்கக்கிழமைன்னா முதல் நாள், நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதுக்கு அடுத்தது 2வது நாள் புதன்கிழமை, 3வது நாள் வியாழக்கிழமை, 4வது நாள் வெள்ளிக்கிழமை, 5வது நாள் சனிக்கிழமை. சனி ஆப்ஷன் பி தான் சரியான. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது. 10th புக்ல போய் பார்த்தா ஃபார்முலாலாம் குத்து வச்சிருப்பான், அதெல்லாம் தேவையில்லை. சரி, எனக்கு ஆனால் குழம்பு சார், இன்னைக்கு திங்காமன்னு சொல்லிக்கிறாங்களே, இது கணக்கில் எடுத்துக்கணுமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி சில அறிவாளிகள் கேட்பாங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி, என்னப்பா நல்லா இருக்கிறியாப்பா, நான் இப்போ ஒரு 3 மணி நேரத்தில் வரேன்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ கடிகாரத்தில் பார்த்தா 1 மணி ஆகுது. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன நபர் 3 மணி நேரத்தில் வரேன்னு சொல்றாரு, 3 மணி நேரத்துக்கு அப்புறம். அப்படின்னா அவர் எத்தனை மணிக்கு வருவாரு? நம்ம ஜென்ரலா நம்ம ரியல் லைஃப்ல எப்படி பார்ப்போம்? இப்ப கடிகாரத்தில் 1 மணி ஆகுதா? ஆமா, 3 மணி நேரத்துக்கு மொத்தம் வருவான்னா 2 3 4 மணிக்கு வந்துருவான். அப்படிதானே நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அதாவது கரண்ட்ல என்ன டைம் ஆகுதோ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். கரெக்ட் தானேங்க? இப்போ உங்க கடிகாரத்தில் 1 மணி ஆகுதுங்க, நான் ஃபோன் பண்ணி 3 மணி நேரத்தில் வந்துடுறேன்பா, 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படின்றான்.
அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 மணிக்கு கணக்கு எடுத்துப்பீங்களா? கடிகாரத்தில் இருக்கிற அப்படி எடுத்துக்க மாட்டோம். 2, 3, 4 மணிக்கு வந்துருவோம்பா அப்படிதான் நான் சொல்லுவோம். அப்போ கரண்ட்ல என்ன டைம் இருக்கோ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்படிதான் எங்க ரியல் லைஃப்ல. அதே மாதிரி இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டான்னா இது கரண்ட்ல இருக்குது. கரண்ட்ல இருக்கிற திங்கக்கிழமை நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம். அப்ப 5 நாள் வேணும். அப்ப 5 நாள்னா இப்ப திங்கள் விட்டுருங்க. செவ்வாய் 1, வியாழன் 2, வெள்ளி 3, மாற்றி சொல்லிட்டுனா செவ்வாய் 1, அதுக்கப்புறம் புதன் 2, வியாழன் 3, வெள்ளி 4, சனி 5. அப்போ சனிக்கிழமை. அவ்வளோதான். புரியுதா? அப்போ தெளிவா வச்சுங்க. இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற கிழமையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கடுத்து நம்ம போட்டுக்கிட்டாவே போதும். இதெல்லாம் ரியல் லைஃப்ல பாருங்க. ஓகேவா? புரியுதுங்களா? புரியுது. புரியலன்னா அடுத்த கேள்வி பாருங்க, தெளிவா புரியும். சூப்பர்ப்பா. அடுத்தது 2018 பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இன்னைக்கு திங்கக்கிழமை 66 நாள் கழித்து என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு 2018 பிசி எக்ஸாம்ல போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்கோம். சரிங்களா? அப்ப பாருங்க, இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டான். 66 நாள் கழித்து என்னன்னு கேட்டான். அப்ப அந்த 66 7ஆல வகுங்க. சரிங்களா? ஓகேவா? அப்ப 7 49, 8 56, 9 63, 10 70. அப்போ 9 63 முழுமையா வெளியே போயிடுது. அப்ப 66ல 63 போச்சுன்னா 3 நாள் மீதி இருக்கு. மீதி எத்தனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மீதில இதுவும் வேற எதுவும் தேவையில்லை. அப்ப மீதி 3 நாள் இருக்கு. புரியுதுங்களா? புரியுது. அப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை. ஸோ இன்னைக்கு திங்கக்கிழமைன்னா நாளைக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை, நாளானிக்கு 2வது நாள் புதன்கிழமை, 3வது நாள் வியாழக்கிழமை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளவுதான். அட கடவுளே, எவ்வளோ ஈஸியா இருக்குது. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. தெளிவா புரியுதுங்களா? ரைட். ஒரு ஹோம்வொர்க் சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. 2012 பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இன்று சனிக்கிழமை எனில் 27 நாள் கழித்து என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு கேட்டான். அப்ப இன்னைக்கு சனிக்கிழமைன்னு சொல்லிட்டான். ரைட்டு. 27 நாள் கழித்துன்னு சொல்லிட்டான். அப்ப 27 7ஆல அடிங்க. மீதி ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரும். அதுல இப்ப சனின்னா நாளைக்கு ஞாயிறு, அது நாள் திங்கள், அப்படியே போகணும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ திங்கள், பி வந்து புதன், சி வந்து வெள்ளிக்கிழமை, டி வந்து சனிக்கிழமைன்னு சொல்லியிருக்கான். ஆன்சர் போட்டிங்களா? அவ்வளோதான். இதுனா ஒரு பெரிய விஷயமா? ஜஸ்ட் 27 7 வகுத்தா ஒரு மீதி ஒரு 3 நாள் ஏதோ ஒரு டேட் கிடைக்கும். அதாவது நாள் கிடைக்கும். 3 நாள் 4 நாள்னு அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டால் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஹோம்வொர்க் தான் கொடுத்துருக்கேன், எதுவும் சொல்ல. சரிங்களா? மறக்காம ஆப்ஷன் அதாவது கமெண்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணாதான் கரெக்டாக நீங்கள் போகிறீங்களா இல்லையான்னு நான் பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது 4வது கேள்வி. இன்னைக்கு நான் ரொம்ப வளர்றேன். ரைட். அதாவது இது 10th நியூ புக்கில் இருக்குங்க. இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா வந்து 45 நாளைக்கு பிறகு வருவதாக கூறினார். அப்போ எங்கள் மாமா வந்து எந்த கிழமை வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ரியல் லைஃப் கொஸ்டின். சரிங்களா? இது ஜென்ரலாகவே நம்ம வந்து நான் இன்னும் ஒரு அடுத்த மாதம் வரம்பா, 30 நாள் கழிச்சு வரம்பாலாம் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ அன்னைக்கு என்ன கிழமைன்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மாமா வந்து 45 நாளைக்கு அப்புறம் வருவோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 45 7ஆல அடிச்சிருங்க. அடிச்சா இன்னும் வரும் 6 7 42ன்னு வருங்க. 7 49 ஆகிடும். சரிங்களா? அப்போ 6 7 42 முழுமையாக வெளியே போயிடுது. மீதி எவ்வளோ இருக்குது? 45ல் 42 போச்சுன்னா 3 நாள் இருக்குது. கரெக்டா? புரியுதுங்களா? சரி, அப்போ 3ன்னு கிடைக்குது. ஓகேவா? இந்த 3ன்றது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அப்போ நாளைக்கு முதல் நாள் வந்து புதன்கிழமை, நாளை மறுநாள் 2வது நாள் வந்து வியாழக்கிழமை, 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஆப்ஷன் பி தான் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. 10th நியூ புக்கில் கொடுத்துருக்கான். இது வந்து பார்த்தா அந்த ஏபிஜிபி டாபிக் முன்னாடி இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க, தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது கேள்விங்க. அடுத்தது இங்க பாருங்களேன். அட கடவுளை, என்னது ஒரு பேராகிராஃப் கொடுத்து வச்சிருக்கான். 10th நியூ புக்லையும் 2022 குரூப் 4 எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான். சரி, என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம், புரியுதான்னு. சரிங்களா? கலா மற்றும் வனி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள். ஓகே என கலா கூறினாள். சரி, வாணியிடம் உனக்கு பிறந்த நாள் நீ எப்போது கொண்டாடுவாய் அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு வந்து வாணி சொல்கிறாங்க, இன்று திங்கக்கிழமை இல்லையா, என்னுடைய பிறந்தநாள் வந்து 75 நாளைக்கு முன்னாடியே நான் கொண்டாட்டேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போ வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமை வந்திருக்கும் என கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான், பெரிய உரையாடலாம் இல்லை. கலா வாணின்ற 2 பெண்கள் ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக விளையாடிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து கலாவுக்கு பிறந்த நாளாங்க. சூப்பரு, ஹாப்பி பர்த்டே, ரைட்டு. இப்போ என்ன வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா, உனக்கு என்னைக்கு பிறந்த நாளுன்னு கலா வந்து வாணிக்கிட்ட கேட்குறாங்க. வாணி உடனே சொல்கிறாங்க, அடடே என் பிறந்த நாள் வந்து 75 நாளைக்கு முன்னாடியே வந்துச்சா, இன்னைக்கு போய் கேட்குறியா அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இன்னைக்கு என்ன கிழமைன்னு சொல்லிட்டான், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டான். அப்போ 75 நாளைக்கு முன்னாடி என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இங்கே பாருங்க, நம்ம மாமா வந்து பார்த்தீங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, மாமா வந்து 45 நாளைக்கு அப்புறம் வரேன்னு சொன்னார். 45 நாளைக்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்காரு. சரியா? இந்த கேள்வியும் இன்னைக்கு திங்கக்கிழமை 75 நாளைக்கு பின்னாடி என்ன கிழமைன்னு கேட்குறான். அது முன்னாடி, இது பின்னாடி. ஐயோ, அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, முதல்ல நம்ம நார்மலாக போடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? கொஸ்டின் புரியுதுங்களா? புரியுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 75 நான் 7ஆல வகுக்கணும். கரெக்டா? அப்போ 1 7 7 பைத்தி 7 70 போயிடுது. கரெக்டா? மீதி எவ்வளோ இருக்கு, 5 நாள் கிடைக்கும். ஆமாம், ஓகேங்களா? ரைட். அப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை, இப்போ இதே இந்த கணக்காக இருந்தா இதில் பாருங்களேன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டான். 5 நாளைக்கு அப்புறம்னா நம்ம கூட்டிகிட்டு போகணும், முன்னாடி போகணும். இப்போ செவ்வாய்னா புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு போகணும். கரெக்டா? ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கான், 75 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போ நமக்கு மீதி 5 கிடச்சிருக்கு. இந்த 5 எப்படி போகணும், ரிவேர்ஸில் போகணும். அவ்வளோதாங்க. ஓகேவா? அதாவது ஃபியூச்சரை பற்றி கேட்டானா, புரிஞ்சுங்க, ஃபியூச்சரை பற்றி கேட்டால் நம்ம முன்னாடி போவோம். இன்னைக்கு திங்கள்னா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு. ஓகேவா? இது பின்னாடி. ஸோ பின்னாடி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணோம், இன்னைக்கு திங்கள்னா இதுக்கு பின்னாடினா வரும் ஞாயிறு, அதுக்கு பின்னாடினா வரும் சனி, அதுக்கு பின்னாடி வெள்ளி, அப்படி ரிலேஸில் வரணும். ஓகேவா? புரியுதுங்களா? கொஸ்டின் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். அப்போ இங்கே திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டான், 5 நாளைக்கு பின்னாடி வரணும். சரிங்களா? அப்போ இங்கே திங்கள்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஞாயிறுன்னு வரும் பின்னாடி. அதுக்கு அடுத்தது 2 வந்து சனின்னு வரும், 3 வந்து வெள்ளின்னு வரும், 4 வந்து வியாழன் வரும், 5 வந்து புதன் வரும் ரிவேஸ்ல. ஓகேவா? அப்போ புதன்கிழமை ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா? புரியுதா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபியூச்சரை பத்தி கேட்டா நீங்க திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு போனோம். சரிங்களா? இதே வந்து பின்னாடி வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், திங்கள்னா அதுக்கு அடுத்தது பின்னாடி ஞாயிறு, அதுக்கு அடுத்தது சனி, அதுக்கு அடுத்தது வெள்ளி, அதுக்கப்புறம் வியாழன், அதுக்கப்புறம் புதன். 5 அடிச்சா அப்ப புதன்கிழமை. அவ்வளவுதாங்க. தெளிவா புரிஞ்சுச்சா? பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையில் இருந்து லண்டனுக்கு செல்ல பயண நேரம் தோராயமாக 11 மணி நேரம். விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை 23:30 மணிக்கு தொடங்கியது. சென்னையின் திட்ட நேரமானது லண்டன் திட்ட நேரத்தை விட 4.5 மணி நேரம் முன்னதாக இருக்கும் எனில் விமானம் லண்டனை தரையிறங்கும் நேரத்தை காண்க அப்படின்னு 10th நியூ புக்ல கேட்டிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரே செகண்ட்ல ஆன்சர் போட்டுடலாம். முதல்ல கான்செப்டை புரிஞ்சுப்போம். நான் வந்து சென்னையிலிருந்து லண்டனுக்கு போறேங்க. டிராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளைட் என்னைக்கு ஏற போகிறேன் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை 23:30 மணிக்கு. அதாவது நம்ம டைம் வந்து இது ரயில்வே டைம் 24 மணி நேரம் இல்லையா ஒரு நாளைக்கு. அப்போ 23:30னா 11:30 மணி நைட்டு. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு நான் ஃப்ளைட் ஏறிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 11 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் நான் லண்டனை போய் ரீச் ஆயிடலாம். இப்போ நான் லண்டனில் இறங்குறேன் இல்லையா, என்ன டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சென்னையோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் டைமை விட 4.5 மணி நேரம் முன்னாடி போகுது. அப்படின்னா இப்போ லண்டனில் என்ன டைம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து லண்டனில் இறங்கிட்டேன், இப்போ நான் கடிகாரம் பார்க்குறேன், அப்போ என்ன டைம் காட்டும், லண்டன் டைம் பிரகாரம்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஈஸி தானே? சரி,
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதாவது மொத்தம் 24 மணி நேரம். இதுல நான் 23:30க்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ளைட் ஏறுறேன். ஓகேவா? இன்னும் ஒரு அரை மணி நேரம் இதுல சேர்த்துட்டா நமக்கு 24 மணி நேரம் ஆயிடும். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிடும், திங்கக்கிழமை பிறந்துடும். கரெக்டா இல்லைங்களா? கரெக்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மொத்தம் எனக்கு ட்ராவலிங் டைம் 11 மணி நேரம். அதில் இருந்து ஒரு அரை மணி நேரத்தை இதுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். அப்படி எடுத்து கொடுத்தா என்ன ஆகும், 24 மணி நேரம் ஆயிடும். அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்துடும். இப்போ எவ்வளோ இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இந்த 11 மணி நேரத்தில் அரை மணி நேரத்தை எடுத்து ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிற 23:30 ஒரு அரை மணி நேரம் சேர்த்தா 24 மணி நேரம் ஆயிடுச்சு. திங்கக்கிழமை பிறந்துருச்சு. இப்போ மீதி எவ்வளோ இருக்குது, 10:30 இருக்குது. 10:30 மணிக்கு போய் ரீச் ஆகிடுவேன். அவ்வளோதாங்க, காலையில் 10:30 மணிக்கு ரீச் ஆகிடுவேன். ரைட், இது ஒரு கண்டிஷன் முடிச்சாச்சு. இவன் என்ன கேட்டிருக்கான்னா, அடுத்தது என்ன சொல்கிறான்னா, சென்னை டைம் வந்து லண்டன் டைமை விட 4.5 மணி நேரம் முன்னாடி போகுமாங்க. நான் எங்கே போயிருக்கேன், லண்டனுக்கு போயிருக்கேன். அப்போ 4.5 மணி நேரம் கம்மியாக தானே இருக்காங்க. இப்போ என் டைம் வாட்சில் பார்த்தீங்கன்னா சென்னை டைம் இருக்குது. 10:30 மணிக்கு நான் போயிட்டு காலையில் திங்கக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு லண்டனில் இறங்கிடுவேன். ஆனால் அவன் கேட்டிருக்கிறது லண்டன் டைம் தான் கேட்டிருக்கான். லண்டன் டைம் என்ன சொல்லியிருக்காங்க, சென்னை டைம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் டைமை விட 4.5 மணி நேரம் முன்னாடி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து லண்டனில் இருக்கேன். அப்போ 4.5 மணி நேரம் கம்மியாகும் இல்லையா? அப்போது இந்த 10ல் 4.5 மணி நேரத்தை கழிச்சிட்டா ஆன்சர் வந்துருமா? இந்த அரைக்கு கேன்சல் ஆகிடும். 10ல் 4 போனால் 6 மணி. காலையில் 6 மணிக்கு திங்கக்கிழமை. அதாவது முற்பகல்னா காலை, பிற்பகல்னா மாலை. இந்த மூப்பா அப்படின்றது வந்து ஏஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க ஆன்சர், ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் கான்செப்ட் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? இது ஆல்ரெடி 2023 டிஎன்பிசி எக்ஸாம்ல 2 எக்ஸாமில் கேட்டால் 10th நியூ புக்லையும் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 மணிக்கு தொடங்குகிறார். எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் 32 மணி நேரம் ஆகும். அவர் எப்பொழுது டெல்லிக்கு சென்றிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதா? கொஸ்டின் பிடிச்சா ஆன்சர் வந்துருங்க. என்ன சொல்றான்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போறேங்க. சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்து ட்ரெயினில் போறேங்க. எத்தனை மணிக்கு போறேன்னா புதன்கிழமை 22:30 மணிக்கு கிளம்புறேன். சரிங்களா? ஸோ நான் ட்ரெயினில் ஏறிடுறேன். ட்ராவலிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 மணி நேரம் ஆகும் நான் டெல்லிக்கு போக. அப்படின்னா நான் டெல்லிக்கு எத்தனை மணிக்கு என்னைக்கு போவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து சென்னையிலேருந்து டெல்லின்னும் போது டைம்லாம் மாறுபடாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ லண்டனில் 4.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா? இதில் எதுவுமே இருக்காது. சரிங்களா? ரைட், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போடுறேன், கவனிச்சுக்கோங்க. இவன் என்ன சொல்கிறான், நான் புதன்கிழமை 22:30க்கு கிளம்புறேன். ஓகேவா? இது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதில் இப்போ மொத்தம் 24 மணி நேரம் அப்படி தானேங்க? அப்போது இதில் எவ்வளோ சேர்த்தா 24 மணி நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தா 1.5 மணி நேரத்தை இதில் நான் சேர்த்துட்டா, இதில் மொத்தம் ட்ராவலிங் டைம் 32, அதில் 1.5 மணி நேரத்தை நான் என்ன பண்ணுறேன், இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு புதன்கிழமை முடிஞ்சு விழாக்கிழமை பிறந்துடும், அதுக்காக. சரிங்களா? அப்போ நான் 1.5 மணி நேரத்தில் இதை எடுத்து போட்டால் எனக்கு மீதி எவ்வளோ நேரம் இருக்குது, 30.3, அதாவது 30.5 மணி நேரம் இருக்குது. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? அடுத்தது விழாக்கிழமை பிறந்துருச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே மொத்தம் 32 மணி நேரம் ட்ராவலிங் டைமு. நான் ட்ரெயின் ஏறினது புதன்கிழமை 22:30க்கு ஏறிட்டேன். இன்னும் 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆனால் புதன்கிழமை முடிஞ்சு விழாக்கிழமை பிறந்துடும். அப்படி தானேங்க? புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1.5 மணி நேரத்தில் இதை எடுத்து போட்டுறேன். போட்டால் இப்போ 30.5 மணி நேரம் இருக்குமா?
வியாழக்கிழமை பிறந்துடும். இந்த வியாழக்கிழமை மொத்தம் 24 மணி நேரம். கரெக்டு தானேங்க? புரியுதுங்களா? 24 மணி நேரம் ஆச்சுன்னா எனக்கு வெள்ளிக்கிழமை பிறந்துடும். கரெக்டா? கரெக்ட். அப்போ 30 மணி நேரத்துல 24 மணி நேரம் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 6.5 மணி நேரம் இருக்கும். கரெக்டா? அப்போ காலையில 6:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை ரீச் ஆயிடுவேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, காலை 6:30 வெள்ளிக்கிழமை ரீச் ஆயிடும். சரியா போச்சு. இதுக்கு மனக்கணக்கு தான், மனசுலயே போடுங்க. நீங்க தான் வந்து ட்ரெயின்ல போற மாதிரி நினைச்சிங்க. புரியுதா இல்லைங்களா? நல்லா கவனிச்சிங்களேன். இப்போ நான் சிம்பிளா இன்னொரு முறை சொல்றேன், தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க வந்து சென்னையில இருந்து டெல்லிக்கு போறீங்க. மொத்தம் டிராவலிங் டைம் வந்து 32 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டான் டெல்லிக்கு போக. என்னைக்கு ஏறுறீங்கன்னா புதன்கிழமை 22:30 மணிக்கு ஏறுறீங்க. ஓகேவா? ரைட். இப்போ என்னைக்கு எந்த டைமுக்கு டெல்லியை போய் ரீச் ஆவீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இவ்வளவுதான் மேட்ரு. சரிங்களா? மனசுலயே போடுவோம். அப்ப நான் எந்த டைம் ஸ்டார்ட் பண்றேன்? 22:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுல ஒரு 1.5 மணி நேரம் நான் டிராவல் பண்ணா புதன்கிழமை முடிஞ்சிடும். அப்படிதானேங்க? 24 மணி நேரம் போயிடுச்சுன்னா புதன்கிழமை முடிஞ்சு விழாயன் பிறந்துடும். அப்படிதானே? எஸ். அப்ப நான் 1.5 மணி நேரம், அதாவது இந்த மொத்தம் 32 மணி நேரம் டிராவல்ல 1.5 மணி நேரத்தை எடுத்து இதுல சேர்த்தனா புதன் முடிஞ்சு விழாயன் பிறந்துடும். கரெக்டா? இப்போ விழாயன் பிறக்கும் போது நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணோம்? 30.5 மணி நேரம் டிராவல் பண்ணோம். கரெக்டா? கரெக்ட். அடுத்தது விழாக்கிழமை மொத்தம் 24 மணி நேரம். ஸோ நீங்கள் 24 மணி நேரமும் ட்ரெயினில் தான் இருக்க போறீங்க. ஸோ 24 மணி நேரம் முடிஞ்சா வெள்ளிக்கிழமை பிறந்துடும். அப்போ நமக்கு மொத்த டிராவலிங் டைம் இப்போதைக்கு எவ்வளோ இருக்கு? 30.5 மணி நேரம். அதில் 24 மணி நேரம் விழாக்கிழமை ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணிட்டேன். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 30ல் 24 போச்சுன்னா 6.5 மணி நேரம் இருக்கும். கரெக்டா? ஸோ 6.5 மணி நேரம்னா காலையில் 6:30க்கு வெள்ளிக்கிழமை டெல்லியை ரீச் ஆகிடுவீங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதில் இந்த மாதிரி மாடலில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும்தான் மாற்றி கேட்பாங்க. இந்த ஆர்டர் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே போட்டுற முடியும். புரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்வி எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி 2 எக்ஸாம்ல கேட்டாங்க. முற்பகல்னா காலை AM, பிற்பகல்னா மாலை PM. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்விங்க. அடுத்தது 10th நியூ புக்ல இந்த பாருங்க எப்படி கேட்டிருக்கான். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? கடவுளே, என்னப்பா கேட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, முற்பகல் காலை, முற்பகல்னா காலை சொன்னேன். இப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 7 மணி நேரம் ஆகுது. 7 மணி ஆகுது. ஓகேவா? உங்க வாட்சில் 7 மணி ஆகுது. 100 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரம் ஆகும் உங்க வாட்சில் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? இப்போ கடிகாரத்தை பார்க்குறீங்க, 7 மணி டைம் காட்டுது காலையில். ஓகேவா? ஸோ காலையில் 7 மணி காட்டுது. நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், எப்பா இப்போ வந்து 7 மணி ஆகுது, 100 மணி நேரத்துக்கு அப்புறம் உன் வாட்சில் என்ன நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ரைட். இப்போ 100 மணி நேரமா? அடக்கடவுளை பின்னாயா பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸிங்க. இப்போ இந்த கேள்வியை நீங்கள் இப்படி மனசில் வச்சுக்கோங்க. இவன் வந்து கிழமெல்லாம் சொல்லலை, ஆனால் சிம்பிளாக போடலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை, அவன் எதுவுமே சொல்ல, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். திங்கக்கிழமை காலையில் 7 மணி. இப்போ 100 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்கள் வாட்சில் என்ன நேரம் காட்டும்னு கேட்டிருக்கோம். கரெக்டா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், 100 மணி நேரம்னா நமக்கு 24 மணி நேரம் தான் ஒரு நாள். அதாவது இப்போ நீங்கள் கடிகாரம், ரயில்வே கடிகாரத்தை கூட பாருங்க, 24 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் 1ல் இருந்தா ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? மறுபடியும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் 1ல் இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஆமாம் தானேங்க? புரியுதுங்களா? கிழமை மட்டும் அப்படியே மாறும். டைம் வந்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பியும் 1ல் இருந்தா வரும். ஆமாம் தானே? எஸ். இப்போ காலையில் திங்கக்கிழமைன்னு வச்சுங்க, திங்கக்கிழமை காலையில் 7 மணி ஆகுது. இப்போ நான் ஒரு 24 மணி நேரம் பொத்து மறுபடியும் நான் கடிகாரத்தை பார்த்தா செவ்வாய்க்கிழமை 7 மணி ஆகும். கரெக்டா? அப்போ எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 24 மணி நேரம் ஆச்சு. எனக்கு தேவை 100 மணி நேரம். 100 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன டைம் தானே கேட்டான். ரொம்ப சிம்பிள்.
இப்போ அடுத்த நாள் வாரேன். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலை 7 மணி. இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஆல்ரெடி 24 மணி நேரம். கூட ஒரு 24 கூட்டினா 48 மணி நேரம் ஆயிடுச்சு. 48 மணி நேரத்துக்கு அப்புறமும் புதன்கிழமை கடிகாரத்தில் 7 மணி காட்டும். புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு 100 மணி நேரம் தேவை. நெக்ஸ்ட் விழாக்கிழமை வரேன். விழாக்கிழமை கடிகாரத்தில் 7 மணி ஆகுது. இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கேட்டால் ஆல்ரெடி 48 மணி நேரம் ஆயிடுச்சு. கூடவே ஒரு 24 கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும்? 72 மணி நேரம் ஆயிட்டுரும். கரெக்டா? கரெக்டு. சிம்பிள். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ நான் மறுபடியும் வெள்ளிக்கிழமை வாரேன். வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணி. இப்போ எவ்வளோ மணி நேரம் ஆயிருக்கும்? 24 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா? ஆல்ரெடி 72 மணி நேரம் ஆயிடுச்சு. கூட ஒரு 24 மணி நேரத்தை சேர்த்தா 96 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க. நான் திங்கக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஒருத்த வந்து என்கிட்ட கேட்குறான். இப்போ 7 மணி ஆகுது. 100 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே 7 மணி தான் இருக்கும். மறுபடியும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் 7 தான் இருக்கும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக திங்கக்கிழமை 7 மணின்னா செவ்வாய்க்கிழமை 7 மணின்றது 24 மணி நேரம் ஆயிடுச்சு. மறுபடியும் புதன்கிழமை 7 மணின்றது 48 மணி நேரம் ஆயிடுச்சு. விழாக்கிழமை 7 மணி காலையில் பார்த்தா 72 மணி நேரம் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணி பார்த்தா 96 மணி நேரம் ஆயிடுச்சு. கரெக்டா? இன்னும் இப்போ எவ்வளோ நேரம் தேவை? இப்போ 96 முடிஞ்சிச்சு. அவன் கேட்டது 100 மணி நேரம். அப்போ இன்னும் ஒரு 4 மணி நேரத்தை கூட்டினா முடிஞ்சிருச்சா? அப்போ 7 மணி காலையில் திங்கக்கிழமை காலையில் 7 மணி ஆரம்பிச்சுவேன். வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணி வரைக்கும் 96 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ கைவசம் 4 மணி நேரம் தான் இருக்கு. 4 மணி நேரத்தை இதாக கூட கூட்டுங்க. கூட்டினா காலை 11 மணின்னு வருமா? ஏன்னா காலையில் 7 மணி, மீதி இருக்கிறது 4 மணி நேரம் தான். ஸோ இப்போ 7 கூட 4 கூட்டினா காலை 11 மணின்னு காட்டும். இதை பாருங்க, ஆப்ஷன் எங்கிட்ட இருக்குது. எந்த கேள்வி தானே? எஸ். இங்கே பாருங்க, காலை முற்பகல்னா காலை 11 மணி. அவ்வளோதாங்க. இன்னும் இது 24 நேரத்தில் வகுத்து கூட போடலாம். ஆனால் நீங்கள் மனசுலேயே இப்படி போட்டுருங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லா கொஷனுக்கும் இந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும். நான் ஒன்றும் பெரிய ஸ்டெப்லாம் சொல்லுங்க. புரியுதுங்களா? மறுபடியும் கூட அப்படியே லைட்டாக சொல்கிறேன் பாருங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ காலையில் 7 மணி ஆகுதுங்க. 100 மணி நேரம் பொறுத்து உங்கள் கடிகாரத்தில் என்ன நேரம் ஆகும்னு கேட்குறேன். கரெக்டா? ரைட். உங்களுக்கு நல்லா புரியும். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே டைம் தான் வரும். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு புரியத்துக்காக திங்கக்கிழமைன்னு வச்சுக்கிட்டேன். திங்கக்கிழமை காலையில் 7 மணின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணின்னும் போது 24 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் 7 மணி தான் வந்து நிற்கும். கரெக்டா? அப்படியே பார்த்தா இப்போ செவ்வாய்க்கிழமை 7 மணின்னா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா புதன்கிழமை 7 மணின்னு இருக்கும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு மொத்தம் 100 மணி நேரம் தேவை. நான் ஒவ்வொரு 24 மணி நேரமும் வரும்போது வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிக்கு பார்த்தா 96 மணி நேரம் ஆயிடுச்சு. அவன் கேட்டது 100 மணி நேரம். அப்போ இன்னும் ஒரு 4 மணி நேரம் சேர்த்தா போதும். அப்போ காலையில் 7 மணின்னா ஒரு 4 மணி நேரத்தை சேர்த்தா 11 மணி காலையில் வரும். அவ்வளோதான் ஆன்சர். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. பட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேள்விகள் தான் குரூப் 4ல் கேட்பான். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஃபைனல் கேள்வி 10th நியூ புக்கில் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா, பிற்பகல் மாலை, அதாவது நைட்டுன்னு கூட சொல்லலாம், நைட்டு 11 மணிக்கு 15 மணி நேரத்திற்கு முன்பு என்ன நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து இங்கே பாருங்க, 100 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நேரம்னு கேட்டான். அதனால நம்ம கூட்டிக்கிட்டே போகணும். இப்போ திங்கம்னா செவ்வாய் புதன் வியாழன் கூட்டிக்கினே போகணும். ஆனால் இதில் இந்த கொஸ்டினில் என்ன சொல்லிருக்கான்னா பின்னாடி போக சொல்கிறான். இப்போ வந்து நைட்டு 11 மணிங்க, 15 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் என்ன டைம் காட்டும்? மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுங்க. உங்கள் கடிகாரத்தில் நைட்டு 11 மணின்னு காட்டுது. உங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன், 15 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் கடிகாரத்தில் என்ன டைம் காட்டியிருக்கும் அப்படின்னு கேட்குறேன். புரியுதா? இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க என்ன டைம்னு. அது ரொம்ப ஈஸி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நைட்டு 11 மணி, நான் இதே ஒரு புரியத்துக்காக திங்கக்கிழமை நைட்டு 11 மணி, நைட்டுனா பிஎம்னு போட்டுக்கிட்டேன். சரிங்களா? ரைட்.
இப்போ இதுல நமக்கு மொத்தம் 15 மணி நேரம் தான் இருக்கு, கம்மியா தான் இருக்கு. ஒரு நாள்னா 24 மணி நேரம், இவன் சொன்னதே 15 மணி நேரம்னா அதே திங்கக்கிழமை தான் வரப்போகுது. இப்போ இதே திங்கக்கிழமை காலையில 11 மணின்னும் போது எத்தனை மணி நேரம் ஆயிருக்கும்? 12 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே டைம் தானே நிற்கும். கரெக்டான நான் காலை மாலை சொல்றேன், புரிஞ்சுங்க. மறுநாள் சொல்ல இது இருங்க, ஏஎம் தானே போடணும், நல்லா புரிஞ்சுங்க, ஏஎம். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ 24 மணி நேரம்னா திங்கக்கிழமை நைட்டு 11 மணினா செவ்வாய்க்கிழமை நைட்டு 11 மணி வந்தால் 24 மணி நேரம். நான் இதே வந்து திங்கக்கிழமை நைட்டு 11 மணி அப்படியே ரிவேர்ஸில் போகிறேன், காலை 11 மணின்னா எத்தனை மணி நேரம் ஆகும்? 12 மணி நேரம் ஆகும். கரெக்டா? தெளிவாக புரியுதுங்களா? அதே திங்கக்கிழமை காலை 11 மணின்றது 12 மணி நேரம் ஆகும். இவன் கேட்டதே 15 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ அதே 12 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா காலை 11 மணின்னு காட்டும். இப்போ எனக்கு என்ன தேவை? இன்னும் ஒரு 3 மணி நேரம் பேக்கில் போனால் ஆன்சர் வந்துடும். அப்போ இங்கே பாருங்க, 10 ஏஎம்ன்றது நமக்கு என்னன்னு வரும்? 10 ஏஎம்ன்றது 13 மணி நேரம் வரும். அதே மாதிரி 9 ஏஎம் அப்படின்னு வந்தால் எனக்கு என்ன டைம் வந்துடும்? 14 மணி நேரம் ஆகும். அப்புறம் 8 ஏஎம்னு வந்துச்சுன்னா எனக்கு 15 மணி நேரம் ஆகிடும். கரெக்டா? அப்போது அதே நாள் திங்கக்கிழமை காலை 8 மணின்னு கடிகாரத்தில் காட்டும். இங்கே வந்து பாருங்க, இங்கே பாருங்க, 8 மணி நேரம் முற்பகல் காலை தெளிவாக வந்துடுச்சு. இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நீங்களே மனசில் வச்சுக்கிட்டு போட வேண்டிய கணக்கு தான். இதுக்கெல்லாம் ஃபார்முலாலாம் கிடையாது. ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா சுத்தம். நம்ம அடுத்த இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஷினில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.